வெல்கம் டு அறிஞர் ஐஏஎஸ் அகாடமி. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு 50 டே 50 கிளாஸ் சீரியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட டே 2 இன்னைக்கு பர்சன்டேஜ், அதாவது சதவீதம். சதம்னா என்ன? 100. ஒவ்வொரு எண்ணுக்கும் சதவீதம் என்பது டிவைடட் பை 100. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா 10ஓட சதவீதம் என்ன? 10 டிவைடட் பை 100 1/10. பின்னமா மாத்தினா 1/10 வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒன்றுனா 100% சொல்லுவீங்களா? 1/2 அப்படின்னா 50%. 1/3 அப்படின்னா 33 1/3%. இது எப்படி மாற்றுவீங்க? 33 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 100/3 ஆகுமா? இதுதான் பின்னமாக மாற்றும் போது உங்களுக்கு 1/3 வரும். ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். முதல் கேள்வியை பாருங்க. ஒரு தேர்தலில் வேட்பாளர் எக்ஸ் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48 ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அதுக்கு முன்னாடி பின்னம்னா என்ன, சதவீதம்னா என்னன்னு தெரியணும். இப்போ 2 இருக்கு. சதவீதம்லேருந்து பின்னமாக மாற்றுறதுக்கு இப்போ ஒரு 50% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். நம்ம எப்படி பின்னமாக மாற்றுவோம்? 50% 100 போட்டால் என்ன வரும்? 1/2 வரும். இதுவே பின்னத்திலிருந்து சதவீதமாக மாற்ற கற்று வச்சிருக்கணும். பின்னம் என்ன? பின்னத்திலிருந்து சதவீதம். இப்போ ஒரு 7/5 வச்சுப்போம். இது எப்படி நம்ம மாற்றுவோம்? இங்கே என்ன போட்டால் 100 வரும்? 20. இங்கேயும் 20. அப்போ என்ன வரும்? 140/100. ஓகேவா? புரியுது இல்லை? பின்னத்திலேருந்து சதவீதமாக எப்படி மாற்றணுன்றதும் சதவீதத்திலேருந்து பின்னமாக எப்படி மாற்றணுன்றதும் இந்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? 48% வாக்குகள் பெற்றிருக்காங்க. 48% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதை நம்ம எப்படி பின்னமாக மாற்றுவோம்? பின்னமாக மாற்றினா டிவைடட் பை 100. 48 டிவைட் பை 100 அடிச்சிங்கன்னா இது 2 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா இதில் 24. இங்கே 50 வருமா? திருப்பி அடிச்சிங்கன்னா 12/25. அப்போது எக்ஸ் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48னா அதை பின்னமாக மாத்திரம் என்ன வரும்? 12/25 வரும். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும். அப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு எண்ணுனா எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா? அதோட 60%. அப்போ 60 டிவைட் பை 100. அதிலிருந்து என்ன? 60 கழிக்கணும். அப்போ -60. கழித்தா என்ன வரும்? 60 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழிச்சா 60 கிடைக்கும். புரியுதா? ஒரு எண்ணு எக்ஸு, அதோட 60%லிருந்து அப்போ 60/100 அதிலிருந்து 60 கழிக்கிறோம். 60 -60 கழிச்சா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க? 60 வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்ன வரும்? 60x டிவைட் பை 100 -60 = 60. இங்கே பண்ணுங்க. 60x -6000 வருமா? = இந்த இது டிவைட் பை 100 வருமா? இங்கே 60யா? அப்போ இது அங்கே கொண்டு போயிடுங்க. 60x -6000 = இங்கேயும் என்ன வரும்? 6 × 100 என்ன வரும்? 60 × 100 6000 வருமா? அப்போ இந்த மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும். அப்போது 60x = 12000 வருமா? அப்போ x = 12000 டிவைட் பை 60. இந்த 0க்கு இந்த 0 கேன்சலா? 16 இது 26. அப்போ x = 200. ஓகேவா? ஆப்ஷன் சி. சி என்பது
மிக சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் 75% எண் மற்றும் அதே எண்ணின் 60% ஆகியவற்றுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க? 82.5. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எண்ணோட 75% இருக்குன்னு வச்சுப்போம், அதோட 60%. இந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 82.5 கொடுத்துட்டான். 75% அந்த ஒரு நம்பரை கொடுத்துருக்கான், அதே நம்பரோட 60% கொடுத்துருக்கான். ரெண்டுத்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கான்? 82.5. அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 15%. அப்போ 15% 82.5 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ என்ன கேட்குறான்? அந்த எண்ணோட 20% கேட்குறான். அப்போ 20% என்னன்னு கேட்குறான். என்ன பண்ணுவோம்? இதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15x, இது என்ன ஆகும்? 82.5 × 20 போகுமா? இந்த 15 இந்த பக்கம் வந்தால் x is equal to 82.5 × 20/15 வருமா? ஓகேவா? இது 4, இது 3. அப்போ 82.5 × 4/3. இது அடிக்கலாமா? 1 3 இங்கே என்ன 2 3 வருமா? அப்புறம் 7, அப்புறம் 5 என்ன வரும்? 27.5 × 4 பண்ணிங்கன்னா 22, 4 7 28, 30க்கு 3. ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சுங்க. 110. ஓகேவா? 15% வித்தியாசம் சொல்லி 82.5 கொடுத்துருக்கான். அப்போ 20% என்னவா இருக்கும்? 110 இருக்கும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ரஞ்சித், ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க? ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500 கொடுத்துருக்காங்க. அப்போ ரஞ்சித்தோட மாத வருமானம் 100 எடுத்துப்போமா? 7500 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவர் 25% சேமிக்கிறார். அப்போ சேமித்த தொகை எவ்வளோ? அப்போ 25% சேமிக்கிறார். அப்போ இது வந்து என்னன்னு கேட்குறான். டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். 100x is equal to 7525/100. ஓகேவா? ரஞ்சித்தோட மாத வருமானத்தை நம்ம 100% எடுத்துருப்போம். அதை ஒரு எவ்வளோ சேமிக்கிறாருன்றதை 25% எடுத்துருக்கோம். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டா 75 × 25 என்ன வரும்? 1875 வரும். ஓகேவா? அப்போ 1875 என்பது மிகவும் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமா அதிகரிக்கிறது. அப்போ 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதிகரிப்பின் சதவீதம் என்னன்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணுவோம்? எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்ப்போமா? 5 3, அப்போ 3 மடங்கு, 3 பங்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ 3 பங்கு எவ்வளோலேருந்து 5, அப்போ 5 பர்சன்டேஜ் கேட்குறான். அப்போ 100. ஓகேவா? 15 இங்கே எத்தனை 5? 25 வருமா? அப்போ 23 எவ்வளோ வரும்? 60% வரும். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம்? எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்த்துருக்கோம். எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 3 அதிகரிச்சிருக்கா? எவ்வளோலேருந்து அதிகரிச்சுது? 5லேருந்து அதிகரிச்சா? பர்சன்டேஜ்னு கேட்குறான். அப்போ 100. புரியும் நினைக்கிறது. அடுத்த கொஸ்டின் வந்து இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். 5 டசன் முட்டையை வாங்குறாரு. அதில் வந்து 10 முட்டைகள் கெட்டு விட்டன. அப்போ நல்ல முட்டைகளோட சதவீதம் எவ்வளோ கேட்டிருக்காங்க? 5 டசன் முட்டை வாங்குறாரா? 5 டசன் முட்டை வாங்குறாரு. அதில் 10 முட்டை கெட்டுருது. முதல்ல 5 டசன் எவ்வளோ? ஒரு டசன்னா 12. அப்போ 5 × 12 மொத்தம் எவ்வளோ முட்டை வாங்குறாரு? 60 முட்டை வாங்குறாரு. 60 முட்டையில் கெட்டு போகிறது எவ்வளோ? வேஸ்ட் ஆகிறது 10. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 50% நல்ல முட்டை இருக்கும். ஓகேவா?
5 டசன் முட்டைன்றது 60 ரூபா, வேஸ்ட் ஆனது 10 முட்டை. மொத்தம் நல்ல முட்டை எவ்வளோ இருக்கும்? 50 இருக்கும். அப்போ நல்ல முட்டைகள் சதவீதம் எவ்வளோ? 50 டிவைட் பை மொத்த முட்டை எவ்வளோ? 60 இன்ட்டு சதவீதம் கேட்குறேன். அப்போ 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலா? அப்போ 500 வருமா? 500 டிவைட் பை 6 போட்டிங்க என்ன வரும்? 500 6 8 6 are 48 2 0 3 6 are 18 2 பாயிண்ட் வச்சா 0 3 18 அதே தான் வரும். 3 3 போகும். அப்போது 83.33 என்பது மிகவும் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். ஓகேவா? அப்போ என்ன சொல்லியிருக்கான்? டோட்டல் கெப்பாசிட்டி 50 லிட்டர்ஸ். ஓகேவா? ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் கொடுத்துட்டான். அதில் வந்து தற்போது 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது சொல்லியிருக்கான். அப்போ 30% தண்ணி வந்து நிரம்பி இருக்குது. எவ்வளோ? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்தம் 50 லிட்டரா? அப்போ 30% நிரம்பி இருக்குன்னா இந்த 2 0 இந்த 2 கேன்சல் 3 5 15. அப்போ 15 லிட்டர். 30% 15 லிட்டரு. மொத்தம் நமக்கு என்ன கேட்குறான்? 50% தண்ணீராக நிரப்ப இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? அப்போ 50% நிரப்ப இன்னும் எவ்வளோ வேணும்னு கேட்குறான். 30 15 நீங்கள் இதுலேருந்தே எடுக்கலாம். 50ல் பாதி எவ்வளோ? 25 லிட்டரா? மொத்தம் 100% என்பது 50 லிட்டரு. அப்போ 50% என்பது எவ்வளோ இருக்கும்? பாதி இருக்கும், 25 லிட்டர் இருக்கும். அப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10 லிட்டர். அப்போ இன்னும் எவ்வளோ லிட்டர் வேணும்? 10 லிட்டர் வேணும். லலிதா ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் 35 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காங்க. 35 கொஸ்டின் சரியாக போட்டிருக்காங்க. 10 கொஸ்டின் வந்து தப்பாக போட்டிருக்காங்க. எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம் கேட்குறாங்க. அப்போது சரியான பதில் எவ்வளோ அமைச்சிருக்காங்க? 35. மொத்தம் எத்தனை கேள்விகள்? 5 4 மொத்தம் 45 கேள்விகள். அப்போ அதை நம்ம கீழே போட போகிறோம். எவ்வளோ கேட்டிருக்க? சதவீதமாக கேட்டிருக்கோம். அப்போ இன்ட்டு 100. இதை வந்து 7 3 இது வந்து 9 700/9 அடித்தா என்ன வரும்? 700 9 6 9s are 63 7 6 திருப்பி 7 தான் வரும். பாயிண்ட் வச்சா 0. அப்போ 6 6ன்னு போயிட்டு இருக்கும். 7 வரும். $709 7 9s are தான் 63. அப்போ 70 திருப்பி 7 போட்டால் 63 7 பாயிண்ட் வச்சா 0 திருப்பி 7 போய்ட்டுருக்கும். 77.78 என்பது மிகவும் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 8000. அப்போ டோட்டல் பாப்புலேஷன், அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8000 கொடுத்துட்டான். இவர்களில் 80% பேர் கல்வி அறிவு பெற்றவர். அப்போ எஜுகேட்டட் எவ்வளோ பேர் கொடுத்துட்ருக்கான்? எஜுகேட்டட் வந்து 80%. அதில் வந்து 40% பெண்கள் கல்வி பெற்ற பெண்களின் எண்ணிக்கை. ஓகேவா? அப்போ 40. அப்போ எஜுகேட்டட் கேர்ள்ஸ் எவ்வளோ? 40%. அப்போ எனில் மொத்த மக்கள் தொகைக்கும் பெண்கள் அந்த கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் டோட்டல் பாப்புலேஷனுக்கும் எவ்வளோ சதவீதம் கேட்குறான். அப்போ என்ன பண்ணுவோம்? டோட்டல் வந்து 8000 இன்ட்டு எஜுகேட்டட் எவ்வளோ? 80/100. கேர்ள்ஸ் எவ்வளோ? 40/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இது 1 இது 1 இது 1 இது 1. அப்போ 80 × 8 × 4 8 4 சார் என்ன வரும்? 32 × 80 6
2560 வரும். அப்போ எவ்வளோ 2560 என்ன பண்ண சொல்லியிருக்கான் மொத்த மக்கள் தொகை. அப்போ வந்து 2560 மொத்த மக்கள் தொகை 8000 × 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சலா, இதுக்கு இது கேன்சல் ஆகுமா? 1 8 8 3 8 24 பேலன்ஸ் 1 2 8 16. அப்போ 32%. அப்போ 32% என்பது மிகவும் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மட்டைப்பந்து அதாவது கிரிக்கெட் அணி ஒரு வருஷத்துல 70 மேட்ச் ஜெயிக்குது. ஒரு மட்டைப்பந்து அணி ஒரு வருஷத்துல 70 மேட்ச் ஜெயிக்குது, 28 மேட்சை தோக்குது. 2 மேட்ச் வந்து முடிவு ஏதும் இல்லை, அப்போ டிரா பண்ணுது. அப்போ அணியின் வெற்றி பெற்ற சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ வின் பண்ணது எவ்வளோ பர்சன்டேஜ்? எவ்வளோ மேட்ச்? 70 மேட்சா? லூஸ் பண்ணது எவ்வளோ மேட்ச்? 28 மேட்சா? ட்ரா பண்ணது எத்தனை மேட்ச்? 2 மேட்ச். வின் பண்ணது 70, லூஸ் பண்ணது 28, ட்ரா பண்ணது 2. ஆட் பண்ணினா எவ்வளோ வரும்? 10 1 100 வருமா? மொத்தம் அந்த வருஷத்தில் 100 மேட்ச் ஆடுறாங்க, அதில் 70 மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அப்போ என்ன பர்சன்டேஜ் வரும்? 70% வருமா? அப்போ 70% என்பது மிகவும் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உளுந்தம் பருப்பின் விலை 20% விலை உயர்வுக்கு பின் கிலோ வந்து 96 ரூபாய். அப்போ வந்து 20% அதிகரித்த பின் விலை வந்து 96ன்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்து ஆரம்பத்தில் அதோட அசல் விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். அப்போ 20% நம்ம வந்து இனிஷியலாக எவ்வளோ எடுப்போம்? 100 எடுத்துப்போமா? இனிஷியல் வேல்யூ 100 எடுத்துக்க போகிறோம். 20% விலை உயர்வுக்கு பின் 96. அப்போது 20% 120 போடுமா? 120 என்பது 96, 96 ரூபாய் ஆகுது. அப்போது 100ன்றது எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x is equal to 96 × 100/120 வருமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இங்கே 5, இங்கே 6, இங்கே 1, இங்கே 16 வரும். 16 5 எவ்வளோ? 80. அப்போ 80 என்பது மிகவும் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண் எடுக்கிறார். அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 எடுக்கிறாரு. கணித பாடத்தில் 68 மதிப்பெண்கள், 80க்கு 68 எடுக்கிறார். அப்போ எந்தெந்த பாடத்தில் சிறந்த சதவீதம், எந்த சப்ஜெக்ட்ல பெஸ்ட் பர்சன்டேஜ் வச்சிருப்பான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? இங்கிலீஷா? இங்கிலீஷில் எவ்வளோ? 25க்கு 20 எடுத்திருக்கார். ஓகேவா? சயின்ஸ் அடுத்தது. சயின்ஸில் 40க்கு 30 எடுத்திருப்பார். அப்போது மேக்ஸில் எவ்வளோ எடுத்திருப்பார்? 68 மார்க் எடுத்திருக்காரு அவுட் ஆஃப் 80க்கு. நீங்கள் அடிக்காத 4/5. 4/5 எவ்வளோ வரும்? 4/5யா? நம்ம கீழே இருக்கிறத 100 மாற்றினா இங்கே என்ன பண்ண போகிறோம்? 20 போடுவோம். அப்போ மேலேயும் 20 போடணும். அப்போ எவ்வளோ? 80/100. அப்போ எவ்வளோ? 80%. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? 3/4. 3/4. இங்கே கீழே 100 மாற்றினா என்ன பண்ண போகிறோம்? இங்கே 25, இங்கே 25. அப்போ என்ன? 325 75, 425 100. அப்போ எவ்வளோ? 75%. புரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸில் எவ்வளோ எடுக்கிறாரு? 68. இது நீங்கள் அடிச்சுன்னா என்ன வரும்? 3 4, இங்கே 40. திருப்பி அடிச்சிங்கன்னா 17 20. அப்போ 17/20ன்னு வருமா? எம்மு வந்து மேக்ஸ் வந்து 17/20ன்னு வருமா? இப்போ இங்கே என்ன போட்டால் 5 போட்டால் 100 வருமா? இப்போ மேலே 5 போடுங்க, கீழே 100. 17 5 எவ்வளோ? 85. அப்போ மேக்ஸில் 85 எடுத்திருப்பார், சயின்ஸில் 75 எடுத்திருப்பார், இங்கிலீஷில் 80 எடுத்திருப்பார். என்ன கேட்குறாங்க?
அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்னு கேட்குறாங்க. அப்போ மேக்ஸில் 85 தான் அதிகம். அப்போ கணித பாடம் என்பது மிகவும் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12% மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ அவர் 31% மார்க்கை பெற்று 12 மார்க்கு எடுக்காததால ஃபெயில் ஆகிடுறாரு. அப்போ தேர்ச்சி பெற 35 வேணும். அப்போ தேர்ச்சி பெற 35% வேணும். இது பாஸ் பண்ண. ஓகேவா? அப்போ என்ன, தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கேட்குறான். டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா? ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 31% மார்க்கை பெற்று 12 மார்க் குறைவாக ஒரு தேர்வில் தோல்வி அடைகிறார். அப்போ 35% மார்க்கை பெற்றிருந்தா அவர் பாஸ் பண்ணுவார். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 4% எடுத்திருந்தா பாஸ் பண்ணியிருப்பார். அப்போ 4% என்பது 12. அப்போ 100 எவ்வளோ வரும்? 100% என்பது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x 12 × 100. இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா 4. அப்போ x = 12 × 100 / 4. 1 இங்கே 3. x = என்ன வரும்? 3 × 100. அப்போ 300. 300 மார்க். டோட்டல் மார்க் எவ்வளோ? 300. ஓகேவா? 31% மதிப்பெண்கள் பெற்று 12 மார்க் டிஃபரன்ஸில் தோல்வி அடைகிறார். 35 எடுத்திருந்தா பாஸ். அப்போ 4% 12. அப்போ 100% என்பது 300. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். அப்போ 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைகிறார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார். அப்போ இன்னும் 20 மார்க் எடுத்திருந்தா 50% பெற்று தேர்ச்சி அடைந்திருப்பார். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே வரும் 300. 50% 300. அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 100% என்பது 600 × 2 × 2 600. அப்போ 600 மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ? 600. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ரோஜா மாத சம்பளமாக 18,000 ரூபாய். ஓகேவா? ரோஜா மாத சம்பளமாக 18,000 ரூபாய் பெறுகிறார். அவர் தனது சம்பள முறையை கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3. ஓகேவா? இப்போ 18,000 டோட்டல் எவ்வளோ? டோட்டல் 18,000. கல்வி எஜுகேஷனுக்கு எவ்வளோ? சேமிப்பு சேவிங்கு, பிற செலவு அதர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 2:1:3. அப்போ டோட்டல் எவ்வளோ? 6x ஆகுமா? 6x என்பது தான் இந்த 18,000. அப்போ x எவ்வளோ? 3000 வருமா? இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் 2 3s are 6,000. இது 1x 3000 தான் வரும். இப்போ 3x எவ்வளோ வரும்? 9,000 வருமா? ஓகே. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அவரோட சேமிப்பு சதவீதம். அப்போது சேமிப்புனா சேவிங்ஸ் தானே. சேவிங் 3000. டோட்டலாக எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 18,000 சம்பாதிக்கிறார். இன்ட்டு பர்சன்டேஜில் கேட்குறான். அப்போ 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். இங்கே 1 இங்கே 1. 3×18 5×30. அப்போது 50/3 அடித்தா என்ன வரும்? 50 3 1 3 3 2 0 6 3 18 2 புள்ளி வச்சா 0 திருப்பி 6 3 18 திருப்பி அதுதான் 16.66ன்னு போகும். அப்போது சி 16.67 என்பது மிகவும் சரியான விடை. Pயின் வருமானம் Qவை காட்டிலும் 25% அதிகம் எனில் Qவின் வருமானம்
பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்குறான். என்ன கொடுத்துருக்கான்? பிக்யூன்னு 2 பேர் இருக்காங்க. பிக்யூன்னு 2 பேர் இருக்காங்க. பியோட வருமானம் கியூவை விட 25 அதிகம். அப்போ கியூ வந்து 100ன்னு வச்சுப்போம். இவர் எவ்வளோ அதிகமாக இருப்பார்? 125 இருப்பாரா? ஓகே. அப்போ இங்கே அடித்தா என்ன வரும்? இங்கே 4, இங்கே 5. நமக்கு வந்து பர்சன்டேஜ் கேட்குறான். இப்போ இங்கே 100 கொண்டு வரணும். என்ன பண்ண போகிறோம்? இன்ட்டு 20 போடுமா? அப்போ இங்கே 20, 100, இங்கே 80யா? அப்போ எவ்வளோ சதவீதம் அதிகம்? 20% அதிகமாக இருக்காரா? அப்போ 20% என்பது மிகவும் சரியான விடை. பிக்யூன்னு 2 பேர் இருக்காங்க. கியூவை விட பி வந்து 25% அதிகம். அப்போ வந்து இவர் 100னா இவர் 125 இருப்பார். இப்போ இவர் 200 எவ்வளோ இருப்பார்? இவர் 250 இருப்பார். ஓகேவா? அப்போ கியூவோட வருமானம் பிஐ காட்டிலும் எவ்வளோ குறைவு? 20% குறைவு என்பது மிகவும் சரியான விடை. அடுத்தது பாருங்க. முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 20% குறைவு. இரண்டாவது எண்ணானது 100ஐ விட 25% அதிகம். அப்போ ரெண்டாவது எண் என்ன சொல்கிறான்? ஃபர்ஸ்ட் எண்ணு, செகண்ட் எண். ஓகேவா? ரெண்டாவது எண்ணோட 100ஐ விட 25%. அப்போ 125ஆ? 100லேருந்து 25% அதிகம்னா எவ்வளோ? 125 வருதா? அப்போ வந்து முதல் எண்ணானது எவ்வளோ? இரண்டாவது எண்ணை விட 25% குறைவு. அப்போது ரெண்டாவது எண் 125 இன்ட்டு 20% குறைவு. அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே கேன்சலு. 1, இங்கே 5. எத்தனை 5? 25 அப்போ 25 கம்மி. அப்போ 100. ஓகேவா? 25 கம்மியாக இருப்பார், மைனஸ் 100 இருப்பார். இப்போ பாருங்கள், முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணோட 20% குறைவான 100ஆ? இதை நம்ம எப்படி போடுவோம்? அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 4, இங்கே 5 வருதா? இப்போ இங்கே என்ன வரும்? 100 போனால் இங்கே 20 போடுவோமா? இங்கே 20 போடுவோமா? இங்கே 100 வருது, இங்கே 80 வருது. 20% குறைவு. கரெக்டாக இருக்கா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பழ வியாபாரி வாங்கிய பழங்களில் 10% அழுகிவிட்டனன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100 மாம்பழம் வாங்குறான்னு வச்சுப்போம். அதில் 10% அழுகிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 90 இருக்குமா? ஓகே. மீதமுள்ளவற்றில் 33, இது வந்து என்ன பண்ணால் 33 1/3ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? மாம்பழங்களை விற்றுவிட்டார். தற்போது 240 மாம்பழங்கள் அவரிடம் மீதி இருக்கின்றன. அப்போ என்ன பண்ணோம்? ஆரம்பத்தில் அவர்கிட்ட 100 இருக்குன்னு வச்சுப்போமா? இன்ட்டு என்ன பண்ணுறாரு? 90% 10 அழுகிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 90 இருக்குமா? 33 × 1/3 எவ்வளோ வரும்? 1/3யா? பாருங்க, 100/3. நைனு 1 0 திருப்பி 3 9 1 3. அப்போ என்ன வரும்? 33 × 1/3. அப்போ என்ன வரும்? 1/3 தானே வரும். 1/3 தான் 33 × 1/3%. அப்போது மீதி எவ்வளோ இருக்கும்? அந்த 1/3% வித்துறாரு. அப்போ 2/3 இருக்குமா மீதி? அப்போ அந்த 2/3 போடுவோமா? கேன்சல் பண்ணுங்க. 1 இங்கே 3, இந்த 0க்கு இந்த 0 கேன்சலு, இந்த 0க்கு இந்த 0 கேன்சலு. அப்போ 3 6 × 10. அப்போ 60 இருக்குமா? 600 இருக்குமா? 600 மாம்பழங்கள் இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். 100 மாம்பழம் வச்சுருக்காரு. 10% அழுகிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 90 இருக்குமா? அதில் வந்து 1/3. ஓகேவா? 33 × 1/3 என்ன? 1/3ன்னு எழுதலாம். ஓகேவா? அவ்வளோ வித்துறாரு. அப்போ என்ன வரும்? 2/3 மீதி இருக்குமா? அப்போ இந்த 2/3 இங்கே போட்டிங்கன்னா இந்த 3க்கு இந்த 3யா? இந்த 0க்கு இந்த 0 600 வருமா? ஓகே. ரோஹித் ஒரு எண்ணை 2ஆல் வகுப்பதற்கு பதிலாக 2ஆல் பெருக்குகிறார் எனில்
அந்த எண்ணின் சரியான மதிப்பின் சதவீதம் என்னன்னு கேட்குறான். இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்மளை போட்டு குழப்புவான். என்ன பண்ணுவான், ரோஹித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து 2ஆல் பெருக்குவதற்கு பதிலாக வகுப்பதற்கு பதிலாக 2ஆல் வகுப்பதற்கு பதிலாக 2ஆல் பெருக்கிடுறான். அப்போ என்ன கேட்குறான், அந்த எண்ணின் சரியான மதிப்பின் சதவீதம் என்னன்னு கேட்குறான். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தவறாக போட்டதுக்கு சரியாக இருக்கும் மதிப்புக்கும் இன்ட்டு 100. ஓகேவா? அப்போ என்ன தவறாக என்ன போட்டிருக்காரு, அவர் 2ஆல் பெருக்கிட்டார். இப்போ 2ஆல் பெருக்கிட்டாரா? சரியாக என்ன பண்ணியிருக்கணும், அவர் 2ஆல் வகுத்துருக்கணும். அப்போது 1/2x என்ன சொல்லியிருக்கான், பர்சன்டேஜ் கேட்டுருக்கான், இன்ட்டு 100 போட்டிங்க என்ன வரும், இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 2 மேலே போச்சுன்னா 4 வரும். 4 × 100 400 வருமா? அப்போ 400%. அப்போ 400% சரியான மதிப்பின் சதவீதம் வந்து 400 இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன சொல் பாருங்க. ஒரு நபரின் சம்பளம் 50% குறைக்கப்பட்டது, பின்னர் 50% உயர்த்தப்படுகிறது. ஓகேவா? அப்போது ஒருத்தர் சம்பளம் 100ன்னு வச்சுப்போம். ஓகேவா? 100ல் 50 குறையுது, -50% என்ன ஆகும், 50 கிடைக்குமா? திருப்பி வந்து 50% உயர்த்தப்படுகிறது. நம்ம என்ன பண்ணுவான், திருப்பி 50 போடுறாங்கன்னா திருப்பி 100 தானே வரும் அப்படின்னு 100 எவ்வளோ போடுறான், ஒன்றுமே குறையாதுன்னு போடுவான். ஆனால் இங்கே ஆப்ஷன்லேயே இல்லை, பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்டீங்க. 100 கொஸ்டின் இருக்கு, 100ன்னு இருக்கான், அதில் வந்து 50% குறையுது. எவ்வளோ இருக்கான், 50ன்னு இருக்குமா? திருப்பி வந்து 50% உயர்த்துறாங்க. அப்போது இன்ட்டு 50% உயர்த்துறாங்க. இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 5 5 சார் 25. அப்போ எவ்வளோ, 50 + 25 எவ்வளோ, 75 ஆகுதா? அப்போது ஆரம்பத்திலிருந்து எவ்வளோ சதவீதம் அதிகரிக்கிறது குறை. அப்போது ஆரம்பத்தில் 100 இருக்குது, இப்போ 75 ஆகிடுச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 25% குறைஞ்சிருக்கு. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 100 ரூபான்னு சம்பளம் எடுத்துருக்கோம், அதை வந்து 50% குறைக்கிறாங்க. அப்போ 50, அதுலேருந்து 50% குறைச்சா அதிக பண்ணால் எவ்வளோ வரும், 25 தான் வரும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 75. ஆரம்பத்தில் 100 இருக்கிறது, எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுது, 75 ஆகுது. அப்போ டோட்டல் எவ்வளோ, 25% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த விஷயம் பாருங்க. ஒரு எண் வந்து 30% குறைக்கப்படுது. ஒரு எண் எக்ஸ் இன்னும் எவ்வளோ எடுத்துப்போம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், 100x எடுத்துப்போமா, அதை வந்து 30% குறைக்கப்படுது. அப்போ எவ்வளோ இருக்கும், 30 குறைச்சினா எவ்வளோ இருக்கும், 70 இருக்குமா? திருப்பி வந்து எவ்வளோ, திருப்பி வந்து 30 அதிகரிக்கிறது. அப்போது 100லேருந்து 30, இப்போ 130 ஆகுமா? மேலும் வந்து 10 குறையுது. அப்போது 90/100. ஓகேவா? ஒரு எண்ணை 100x எடுத்துக்க போகிறோம், 30% குறையுது. அப்போ 100லேருந்து 30 போச்சுன்னா எவ்வளோ வரும், 70. திருப்பி 30, 100லேருந்து +30 பண்ணால் 130 வருமா? திருப்பி வந்து ஒரு 10% குறைக்குது. அப்போ 90 போடுங்க, என்ன வரும், 100 70/100 130/100 90/100. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, இதுக்கு இது. ஓகேவா? என்ன வரும், 7 13 9/10 இருக்குமா? 713 என்ன வரும், 91 வருமா? இன்ட்டு 9/10 9 81/10. என்ன பண்ணுவோம், ஒரு சாணம் வச்சு புள்ளி வைப்போம். இப்போ 81.9%. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கும், 100க்கு 81.9 எவ்வளோ கம்மி, 18 கம்மியாக, 18.1 கூட்டினா என்ன வரும், 10 10 10 100 வருதா, 18%. அப்போ 18% குறைவு என்பது மிகவும் சரியான விடை.
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பின்னத்தின் தொகுதியை 15% ஒரு பின்னத்தின் தொகுதியை 15% அதிகரித்து பகுதியை 20% குறைக்கிறாங்க. ஓகேவா? ஒரு பின்னம் என்ன எடுப்போம், P/Qன்னு எடுத்துப்போமா. ஒரு பின்னம் தொகுதியை வந்து 15 அதிக்கிறாங்க. இப்போ 100ன்னு வச்சுப்போம். 15 அதிக்கிறாங்கன்னா எவ்வளோ ஆகும், 115 ஆகுமா? 115. பகுதியை எவ்வளோ குறைக்கிறாங்க, 20% குறைக்கிறாங்க. அப்போ 100லேருந்து 20 போச்சுன்னா எவ்வளோ, 80. என்ன கொடுத்துருக்காங்க, 17/65ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு தேவை என்ன, P/Q தான் தேவை. அப்போ P/Q தேவைன்னா இந்த பக்கம் வச்சுட்டு அதை என்ன பண்ணோம், இங்கே எடுத்துகிட்டு போனால் 70 × 80 / 115 × 65. இது எவ்வளோ வரும், 16/5 வரும். இது 23 வருமா? அடிச்சு என்ன வரும், 17 × 16 எவ்வளோ வரும், 272 அப்போது 272 வருமா? மேலே 272 வரும். டிவைடில் எவ்வளோ வரும், 23யும் 65யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 15க்கு 1 11 18 1 5 9 4 2 24 1495 என்ன வரும், 272 / 1495 வருமா? ஆப்ஷன் ஏ என்பது மிகவும் சரியான விடை. ஓகே, பர்சன்டேஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20க்கு மேலே சம்மை பார்த்துட்டோம். இந்த சம் மட்டும் பார்த்தா போதும். எப்படியா இருந்தாலும் எக்ஸாமில் ஒரு 1லேருந்து 2 கொஸ்டின் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணியும் தான் வரும். இப்போ நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வரப்போகிற கிளாஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒழுங்காக படிக்கலாம். தேங்க்யூ.